1993ஆம் ஆண்டு இந்த இயக்கத்திற்கு ஒரு சோதனை வந்த நேரத்தில் பொதுக்குழுவை அண்ணன் கோசிமணி அவர்கள் கூட்டி இந்த இயக்கம் தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தேர்தல் ஆணையத்திலே நிரூபிப்பதற்காக ஆவணங்களை எல்லாம் பொதுக்குழு ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்த நேரத்தில் அன்றைக்கு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த TN சேஷன் சொன்னார், டெமோக்ராட்டிக்கலி ஸ்ட்ரக்சர்ட் ஒன்லி பார்ட்டி இன் இந்தியா DMK. இப்படி ஒரு தேர்தல் அமைப்பு முறையை, இப்படி ஒரு கட்டுமானத்தை, ஜனநாயகத்தை நான் வேறு எந்த அரசியல் கட்சியிலேயும் காணவில்லை என்று 93 சொன்னார். கொட்டுகிற மலையில், வீசுகின்ற புயலில், சரளை கற்கள் நிரம்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம். கையிலே ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு தம்பிமார்களே உங்கள் கையை தாருங்கள் என்று சில நூறு பேர்களை வைத்துக் கொண்டு ராபின்சன் பூங்காவிலே தொடங்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் 1,30,000 பேர் அமர்ந்து 91 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்து 29 கழக மாவட்டங்களிலிருந்து இத்தனை பேரை கட்டுப்பாடோடு கடமையாற்றுகின்ற பணியை செய்திருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய சல்யூட் சல்யூட் சல்யூட். என்றைக்காவது ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆய்வு செய்து இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் இவர் செய்திருக்கின்ற இந்த முன்முயற்சி தான் கேஸ் ஸ்டடி, சரித்திரம் சரித்திரம் சரித்திரம். நான் இந்த இயக்கத்தினுடைய மூலத்தை உங்களை அழைத்துக் கொண்டு எண்ணி பார்க்கிறேன். தந்தை பெரியார் இந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்தார். அண்ணன் வேலு அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துகிற போது தந்தை பெரியாரை இந்த வடிவத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னார். கலைஞர் சொன்னார், எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய், இறைவனுக்கே எதிர்ப்பு சொன்ன இங்கர்சாலாய், ஏனென்று கேட்பதிலே வைர நெஞ்ச வாழ்த்தேராய், எப்போதும் பேசுவதில் ஏதர்ஸ் நகர் இங்கர்சாலாய் எம் தந்தை வாழ்ந்திட்டார். பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின், ஆனால் படுகளமாய் போன பின்னும் சுற்றி வந்தார் என்று தந்தை பெரியார் இந்த மண்ணில் சுற்றி வந்தார். அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார் அந்த தத்துவத்தை முன்வைத்து. ஆனால் அப்போது பெரியாருக்கு மனசலிப்பு ஏற்பட்டது. ஏன் வாழுகிறோம் என்கின்ற அந்த விரக்தி ஏற்பட்டது. விடுதலையிலே எழுதினார், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் இருந்தார். பதறி போய் சொன்னார், தலைவர் அவர்களே உங்களுக்கு ஏன் மனசலிப்பு? எனக்கு தெரிந்து உலகத்திலே எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன். ரஷ்யாவிலே 2 தலைவர்கள், மார்க்ஸ் லெனின், பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ, 2 தலைவர்கள், 2 நூற்றாண்டு வெவ்வேறு காலகட்டம். தத்துவத்தை தந்தது ஒருவர், அதை அரியணை ஏற்றவர் இன்னொருவர். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு தத்துவத்தை ஒரு தலைவன் சொல்லி அவருடைய வாழ்நாளிலேயே அந்த தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஏன் உங்களுக்கு சோர்வு என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா.